ஸோ இந்த வீடியோ நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹோம்லேண்டர் அப்படின்ற ஒரு கேரக்டரிஸ்டிக்கை பற்றி அந்த பாய்ஸ் வெப் சீரிஸில் வரும். பாய்ஸ் வெப் சீரிஸ் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நம்ம ஏன் ஹோம்லேண்டரை பற்றி பேசுகிறோம்னா, நம்ம சேனலில் மோஸ்ட்லி ஃபேக்ட்ஸ் போடுவோம், ஏன்னா சயின்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் போடுவோம், வெப் சீரிஸோ சினிமா பற்றியோ போட மாட்டோம். பட் எனக்கு நான் வெப் சீரிஸில் பாய்ஸ் வெப் சீரிஸ் பார்த்தேன். அதில் அந்த ஹோம்லேண்டர் அப்படின்ற கேரக்டர் எனக்கு அதை கேரக்டரை பற்றி எதனா பேசணும்னு தோணுதான் நான் பேசுகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் பாய்ஸ் வெப் சீரிஸ் அமேசான் ப்ரைமில் அமேசான் ப்ரைமில் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்க முடியும், நானும் அதெல்லாம் பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீசன் 1 அப்படிங்கிறது ஹோம்லேண்டரோட கேரக்டரிஸ்டிக்கோட டெஃபினேஷன் என்ன. ஃபஸ்ட்டுனா ஹோம்லேண்டர் அப்படின்ற இந்த வாட் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஒரு கம்பெனியால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு கேரக்டர். அப்படி எப்படின்னா, அவர் நேச்சராக பிறக்கிறது இல்லை, காம்பவுண்ட் வி அப்படின்றத யூஸ் பண்ணி தான் எல்லாருமே உருவாக்குவாங்க. பட் இவர் எப்படி பார்த்தீங்கன்னா, சோல்ஜர் பாய் அவரோட ஸ்பெர்மை வாங்கி ஒரு லேடியோட கர்ப்பப்பையில் கருவில் இன்ஜெக்ட் பண்ணி அவரை வளர்த்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஹோம்லேண்டர் அப்படின்ற கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி வளர்றாரு அப்படின்னா, சின்ன வயசில் அம்மா அப்பா இல்லாமல் தனியாக ஒரு லேபில் தான் வளர்க்கப்படுறாரு. லேபில் கிட்டத்தட்ட ஒரு லேப் ரேட் மாதிரி வளர்க்கப்படுறாரு. வாட் இன்டர்நேஷ்னலோட லேப் ரேட் மாதிரி. அவர் சின்ன வயசுலேருந்தே வளரும்போது அவர் மேலே நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. இவங்ககிட்ட என்னென்ன பவர்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சீசன் 4 ஐ திங்க் எபிசோட் 4 தன்னை சின்ன வயசில் நீங்கள் ஒரு வென்டிலேஷனில் போட்டு எரிச்சிங்க, அதே மாதிரி நான் அவனை எரிக்கிறேன்னு சொல்லி எரிப்பார். ஸோ இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து அவர் நிறைய விதமான எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அவர் மேலே ட்ரை பண்ணாங்க. அப்போ நமக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் அவர் தான் ரொம்ப பலசாலி ஆச்சு, அவர் ஏன் தப்பிச்சு ஓடலை அப்படின்னா, அவரும் எல்லாரும் மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு ஹியூமன் மாதிரி தான் திங்க் பண்ண வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த உலகத்திலே ரொம்ப பெஸ்ட்டான சைக்காலஜிஸ்ட்டை கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹோம்லேண்டர் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கணும், நம்ம சொல்கிறதெல்லாம் செய்யணுன்றதுக்காக சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சால் நம்ம சொல்கிறத செய்யணுன்றதை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஹோம்லேண்டருக்கு சூப்பர் பவர்ஸுமே இருந்தாலும் அவரும் சாதாரண மனுஷங்களை மாதிரி அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு கேரக்டரை தான் அந்த சீரீஸ் முழுக்க காமிச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் காமிச்சிங்க, த 7 அப்படின்னு ஒரு சூப்பர் ஹீரோ டீம் இருக்கும். அந்த 7 அப்படின்ற சூப்பர் ஹீரோ டீமுக்கு இவர் தான் லீடராக இருப்பார். அது லீடர்னால் இருக்கிற சூப்பர் ஹீரோஸ்லேயே பவர்ஃபுல்லான சூப்பர் ஹீரோ அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்டர் தான். இந்த ஹோம்லேண்டருக்கு இருக்கக்கூடிய ஆசையை இந்த உலகத்துலேயே நான் தான் சக்தி வாய்ந்தவனாக இருக்கணும் அப்படின்றத சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இது பண்ணதால் அவருடைய மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடுச்சு. நாம் தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சூப்பர் ஹீரோவாக இருக்கணும் அப்படின்றத ஒரு மனசில் பதிஞ்சு போச்சு. இப்போ சீசன் 1லேருந்தே பார்த்தீங்கன்னா அவர் அவர் கூட யாருமே இருக்க மாட்டார். அவர் என்ன தான் சக்தி வாய்ந்த ஒரு பர்சன்ட்டாக இருந்தாலுமே அவர் தனியாகவே இருப்பார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேடலின் ஸ்டில்வெல் எடுத்துட்டிங்கன்னா, அந்த மேடலின் ஸ்டில்வெல் இவர்கிட்ட அன்பு காட்டுற மாதிரி நடிப்பாங்களே தவிர்த்து இவரை பார்த்தா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பயம் இருக்கும் இந்த மேடலின் ஸ்டில்வெலுக்கு. ஏன்னா இந்த உலகத்தையே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாலிட்டி அப்படின்றதால அவருக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். அது ஆனால் அவர்கிட்ட இவர் ஏதோ ஒரு அஃபெக்ஷன் எதிர்பார்ப்பார், ஆனால் அது கிடைக்காது. அவங்க போய் சொல்லுவாங்க. ஸோ அவரை கொண்டுடுவார். சீசன் 2ல் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஸ்டார்ம் ஃப்ரெண்ட்டை இவர் ஆக்சுவலி லவ் பண்ணுவார். பட் ஸ்டார்ம் ஃப்ரெண்டே அவங்க பையன் ரயன் என்ன பண்ணாருன்னா கொளுத்திடுறாரு. இட் மீன்ஸ் எரிச்சிடாரு. மேவ் மேலே ஒரு அஃபெக்ஷன் இருக்கும். எண்ட் ஆஃப் த டே மேவுக்கு பிடிக்காது. ஸோ அவர்கிட்ட இருந்த சூப்பர் பவர்ஸே பார்த்தீங்கன்னா அவர் எதிர்பார்த்த சூப்பர் பவர்ஸே அவருக்கு எதிரியாகவும் அமைஞ்சது. ஆனால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஈகோ பார்த்தீங்கன்னா, நான் தான் எல்லாம், எனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு கீழே தான் எல்லாம் இருக்கணுன்ற ஒரு கேரக்டரிஸ்டிக்காக தன்னை சுற்றி இருக்கவங்ககிட்ட அவருக்கு ஏதோ ஒரு அஃபெக்ஷனை எதிர்பார்த்தாலுமே அவங்க மேலேயுமே இவர் ரொம்ப டாமினண்ட்டாக தான் இருப்பார். சில நேரங்களில் அவர் இப்போ ட்ரெயினெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீ ரொம்ப ஃபேட் ஆகிட்ட, நீ நிறைய சாப்பிட்ற, நீ எதுக்கும் உதவாதவன்ற மாதிரி தன்னை சுற்றி இருக்கவங்க இருக்குமே அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்காகவே இருந்தார். சரி, இது ஹோம்லேண்டரோட தப்பான்னு கேட்டால் இது ஹோம்லேண்டரோட தப்பு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா வாட் இன்டர்நேஷ்னலோட தப்பு தான். அந்த கம்பெனி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த கம்பெனி ஆக்சுவலி ஹோம்லேண்டரை எப்படி வளர்த்தாங்கன்னா ஒரு ஆயுதமாக தான் பார்த்தாங்க, ஒரு ப்ராடக்ட். இப்போ எப்படி சாம்சங் ஒரு டிவி விற்கிறாங்க, சோனி ஒரு விஷயத்தை விற்கிறாங்க, ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு பொருளை விற்கிற மாதிரி இந்த வாட் இன்டர்நேஷ்னல் ஹோம்லேண்டரை ஒரு ப்ராடக்டாக தான் பார்த்தாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்மளே இருக்கோம், நமக்கு காம்பவுண்ட் விஏ கொடுத்துட்டாங்க, நம்மளை சூப் ஆக்கிட்டாங்க, ஓகேங்களா. நம்மளோட சூப்பர் பவர் நமக்கு அளவுக்கு அதிகப்படியான சூப்பர் பவர் இருக்கிறதால நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம கூட யாருமே பேச மாட்டாங்க, நம்ம மேலே யாருமே அன்பு வைக்க மாட்டாங்க. அப்படின்றப்போ ஒரு தனிமையிலே இருக்கிறதுன்றது, அவர் சூப்பர் ஹீரோவாகவே இருந்தாலும் அவரும் ஒரு மனுஷன்றதால அவருக்குள்ளே எந்த அளவுக்கு ஒரு வலி இருந்திருக்கும் அப்படின்றத இந்த சீரீஸில் அவங்க வெளிப்படுத்த காமிச்சிருப்பாங்க.
சரி நமக்கு வந்து ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் நம்ம மேலே அன்பு செலுத்துவான்னு பார்த்தா அவரும் பெருசாக அஃபெக்ஷனைஸ்டாக இல்லை. சரி சோல்ஜர் பாய் திரும்பி வரும்போது அவர் தான் அப்பான்னு தெரியும் போது அவரும் இல்லைன்றப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு அளவுக்கு அதிக ஒரு கட்டுக்கணங்காத ஒரு சூப்பர் பவர் ஒரு ஹீரோ கிடைக்குது. ஆனால் அந்த ஹீரோ வந்து எதிர்பார்க்கக்கூடிய எந்த விஷயமே அவர் கிடைக்கலன்றப்போ அவர் வந்து வில்லனாக மாறுறாரு. ஓகேங்களா, அவர் பண்ண பெரிய தப்புன்னா ரெபக்கா கிட்ட அவர் தப்பாக நடந்துக்கிட்டது, அவர் பண்ண ஒரு ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் மிஸ்டேக். அண்ட் தென் அவர் ஓஷானிக் ஃப்ளைட்டை கூட காப்பாற்ற தான் போயிருப்பார். பட் அங்கே எதிர்பாராத விதமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓஷானிக் ஃப்ளைட்டை அவரே டிசாஸ்டர் ஆகிற மாதிரி நடந்துடும். ஸோ இது வந்து ஹோம்லேண்டோட தப்புன்னு சொல்ல முடியாது, வாட் இன்டர்நேஷ்னல் கம்பெனி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பு. கிட்டத்தட்ட எப்படின்னா அவரை வந்து ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு நாய் மாதிரி தான் அவரை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும், ஆனால் உனக்கு எந்த ஒரு விஷயமுமே கிடைக்காது, உனக்கு லவ் அஃபெக்ஷன் கேர்னு எதுவுமே கிடைக்காது, நீ கடைசி வரைக்கும் தனியாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஹோம்லேண்டர் அப்படி கேரக்டரிஸ்டிக்ஸ் வளர்த்துருப்பாங்க. ஸோ இது வந்து எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறதுன்னா இதுதான் அந்த ஹோம்லேண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அதுதான் ஆண்டனி ஸ்டார் அந்த கேரக்டரிஸ்டிக்கை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார், நெயில் பண்ணியிருப்பார் அழகாக. எப்படி சொல்கிறது, ஹோம்லேண்டர் அப்படின்னா இதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஆண்டனி ஸ்டார்ன்ற கேரக்டர் தான் ஞாபகம் வருன்ற அளவுக்கு கேஸ்டிங்ஸ் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நம்ம ரியல் லைஃப்பில் நடக்குமான்னு கேட்டால், பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து பாருங்களேன், சாதாரணமாக இருக்காங்க, திடீர்னு கோவப்படுற ஒரு மனுஷனே எடுக்கிறாரு, வெட்டுறாரு, குத்துறாரு. பட் ஹோம்லேண்டர் மாதிரி ஒரு அளவுக்கு அதிகமான சக்தி இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவுக்கு கோவம் வரும்போது என்ன நடக்கும், ஐ திங்க் அதான் சீசன் 5ல் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பை.